அண்மை செய்தி. மார்ச் 8ஆம் தேதி சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தனது வாழ்த்துச் செய்தியை தெரிவித்திருக்கிறார். அதன் விவரங்களை வழங்குவதற்காக நமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். ஜெயக்குமார், வணக்கம். வாழ்த்துச் செய்தி தொடர்பான விவரங்கள். வணக்கம் சைது. சர்வதேச மகளிர் தின வாழ்த்துச் செய்தியை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சருமான புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தெரிவித்திருக்கிறார். அவர் தெரிவித்திருக்கக்கூடிய சர்வதேச மகளிர் தின வாழ்த்துச் செய்தியில், 8 மறிவினில் ஆணுக்கிங்கே பெண் இளைப்பிள்ளை காணின்று கும்மியடி என்கிற மகாகவி பாரதியாருடைய வரிகளுக்கு ஏற்ப இன்று எல்லா துறைகளிலும் புதுமை படைத்த பெண்கள் வெற்றி கொடி நாட்டி வருகின்றனர் என்று பெருமிதத்தோடு தெரிவித்திருக்கிறார். பொறுமை, தியாகம், துணிச்சல், விடாமுயற்சி என பல்வேறு நற்பண்புகளும் ஒருங்கே அமைய பெற்ற பெண் குலத்தின் பெருமையை போற்றும் விதமாக ஆண்டுதோறும் மார்ச் 8ஆம் தேதி சர்வதேச மகளிர் தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது என்று தெரிவித்திருக்கிறார். இந்த இனிய நாளில் தமிழ் கூறும் நல்லுலகில் வாழும் மகளிர் அனைவருக்கும் எனது உளப்பூர்வமான சர்வதேச மகளிர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் என்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தெரிவித்திருக்கிறார். மேலும் அன்பை அள்ளி கொடுப்பதில் அன்னையாக, அறிவை அருளும் ஆசிரியையாக, பாசத்தோடு அரவணைக்கும் சகோதரியாக, மனதோடு மனம் கலந்த மனைவியாக, மகளாக, நட்பை காட்டும் தோழியாக, தர்மத்தை சொல்லும் பாட்டியாக என வாழ்நாள் முழுவதும் நம்மோடு பயணிக்கின்றவர்கள்தான் பெண்கள் என்று புகழாரம் சூட்டியிருக்கிறார். பெண்கள் இந்நாட்டின் கண்கள். பெண் குலம் உயர்வு பெற்றால்தான் உலகம் உயர்வு பெறும். பெண்ணை தாய்மை, இறைமை என்று பெண்ணினுடைய பெருமையை போற்றியவர் திருவிகா என்று புகழாரம் சுட்டியிருக்கிறார். சங்க காலத்தில் ஆண்களுக்கு இணையாக பெண்கள் சிறப்பு பெற்றனர் என்பதை சங்க இலக்கியங்களுடைய வாயிலாக நாம் அறிந்திருக்கிறோம் என்றும், அந்த வகையில் ஔவையார், பாரி மகளிர், காவர் பெண்டுகள், காக்கை பாடினியார் போன்ற பல பெண்பார் புலவர்களும் கல்வியில் சிறந்தவர்களாக, தலைமை பண்பு மிக்கவர்களாக சரித்திர சாதனை படைத்துள்ளனர் என்று தெரிவித்திருக்கிறார். தற்போது பெண்கள் கல்வி அறிவு பெற்று ஆட்சித்துறை, தொழில்துறை, அறிவியல், மருத்துவம், சட்டம், காவல், இலக்கியம், கல்வி போன்ற அனைத்து துறைகளிலும் சிறப்பாக பணியாற்றி வெற்றி நிலை போட்டு வருவதை நம் கண்முன்னால் காண முடிகிறது என்றும், விண்வெளி பொறியியல் படித்து முனைவர் பட்டம் பெற்று விண்வெளி சென்ற முதல் இந்திய பெண் வீராங்கனை திருமதி கல்பனா சாவ்லா என்றும், இந்திய முதல் காவல்துறை IPS அதிகாரியான திருமதி கிரண் பேடி, விமான ஓட்டுநர் திருமதி துர்கா பேனர்ஜி, ஆங்கில கால்வாயை நீந்தி கடந்த திருமதி ஆர்த்திஷா, பெண் பேருந்து ஓட்டுநர் திருமதி வசந்தகுமாரி போன்றோர் எல்லாம் பெண்ணின் பெருமையை உலகிற்கு பறைசாற்றியவர்கள் என்று பெண்கள் குறித்து புகழாரம் சூட்டியிருக்கிறார். பெண்ணினுடைய விடுதலை பறைசாற்றுவதில் மகாகவி பாரதிக்கு பெரும் பங்கு உண்டு என்றும், பெண்ணினுடைய விடுதலைக்காக அவர் எழுச்சியூட்டும் வகையில் பாடிய பாடல் வரிகளை உள்வாங்கி பாரதி கண்ட புதுமை பெண்ணாக பெண்களுடைய முன்னேற்றத்திற்காக பல்வேறு திட்டங்களை தீட்டி அவற்றையெல்லாம் வெற்றிகரமாக செயல்படுத்தி காட்டியவர் நம் இதய தெய்வம் மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் என்று தெரிவித்திருக்கிறார். மக்களால் நான், மக்களுக்காகவே நான் என்கிற தாரக மந்திரத்தை முழங்கி தமிழக அரசியல் வரலாற்றில் நீங்காத இடம் பிடித்து மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய தலைமையிலான பொற்கால ஆட்சியில் பெண்களினுடைய வாழ்வியல் முன்னேற்றத்திற்காக செயல்படுத்திய திட்டங்கள் சிலவற்றை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் என்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக பெண் சிசு கொலையை தடுக்க தொட்டில் குழந்தை திட்டம், பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டம், அனைத்து மகளிர் காவல் நிலையங்கள், பெண் கமாண்டோ படை, பெண்களுடைய பணிச்சுமையை குறைத்திட விலையில்லா மிக்சி கிரைண்டர் மற்றும் மின்விசிறி வழங்கக்கூடிய திட்டம், தாலிக்கு தங்கம் வழங்கும் திட்டம், அம்மா குழந்தைகள் நல பெட்டகம், மாணவ மாணவிகளுக்கு மடிக்கணினி வழங்கும் திட்டம், உள்ளாட்சி அமைப்புகளில் பெண்களுக்கு 50% இடஒதுக்கீடு, பெண் கல்வியை ஊக்குவிக்க ரொக்க பரிசு, நாட்டிலேயே முதன்முறையாக பெண்களுக்கு சானிட்டரி நாப்கின் வழங்கும் திட்டம், கிராமப்புற பெண்களின் வாழ்வாதாரத்தை மேம்பட விலையில்லா கறவை மாடுகள், வெள்ளாடுகள் வழங்கும் திட்டம், மகளிர் சுய உதவிக்குழு திட்டம், அம்மா மகப்பேறு சஞ்சீவி திட்டம், பெண் உடல் எடை பரிசோதனை திட்டம், பெண்களுக்கான மகப்பேறு உதவி திட்டத்தின் கீழ் மகப்பேறு உதவி தொகையை 12,000 18,000 உயர்த்தியது, பெண் அரசு ஊழியர்களுடைய பேறுகால விடுப்பு 3 மாதத்திலிருந்து 9 மாதங்களாக உயர்த்தியது, பாலூட்டும் தாய்மார்களுக்காக தனி அறை
கட்டி அவர்களுக்கு கொடுத்தது. பணிக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு மானிய விலையில் அம்மா இருசக்கர வாகனம் வழங்கும் திட்டம், அம்மாவினுடைய பெயரை இனிஷியலாக பயன்படுத்தலாம் என்கிற அறிவிப்பு, மகளிர் பாதுகாப்பை உறுதி செய்த காவலன் செயல் திட்டம், பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க 13 அம்ச திட்டங்களை வழங்கியதை அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். இந்தியாவிலேயே தமிழ்நாட்டு மக்களின் நலன்களுக்காகவும் பெண்களுடைய நலனுக்காகவும் சிறப்பான திட்டங்களை அறிவிப்பதில் முதன்மையாக திகழ்ந்தவர் நம் இதய தெய்வம் மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள்தான் என்பதை இங்கு பெருமையோடு நினைவு கூறுகிறேன் என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார். இன்றைக்கு பெண்களே இல்லாத துறை இல்லை என்று சொல்லும் அளவிற்கு அனைத்து துறைகளிலும் பெண்கள் சாதனை படைத்து வருகின்றனர். இன்றைய பெண்கள் பாரதி கண்ட புதுமை பெண்ணாகவும் புரட்சி பெண்ணாகவும் விளங்கி வருகிறார்கள் என்றும், பெண்ணுரிமை வாழட்டும் வளரட்டும் என்ற வாழ்த்துதலோடு மீண்டும் எனது இதயம் கனிந்த சர்வதேச மகளிர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றும், பெண்மையை வணங்குவோம், பெண்மையை போற்றுவோம், பெண்மையால் பெருமை கொள்வோம் என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சருமான புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி விடுத்திருக்கக்கூடிய சர்வதேச மகளிர் தின வாழ்த்து செய்தியில் பெண்களுக்கு புகழாரம் சூட்டியிருப்பது குறிப்பிடத்தக்கது. சையத், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயக்குமார்.